ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. 7 பேர் உயிரிழந்திருக்கிறதா முக்கிய தகவல் வெளியாகிருக்கு. அந்த வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியினுடைய காட்சிகளையும் நாம் ஒரு பக்கத்துறையில் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்ற தகவலோட எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. பாரதி ராஜா, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கிற வெட்லப்பாலம் அப்படின்ற பகுதியில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இங்கு அந்த வயல்வெளிக்கு நடுவே பட்டாசு தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. இதுல 30க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வேலைக்கு வந்திருக்காங்க. திடீர்னு அந்த பட்டாசு தொழிற்சாலையில இன்று பிற்பகல் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுல 7 பேர் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்குது. 30 பேர் கிட்ட வேலை பார்த்துருந்த இடத்துல அந்த வெடி விபத்து. இந்த காட்சிகளை பார்த்தால் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அங்க எவ்வளவு ஒரு கலேபரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இந்த விபத்தின் தீவிரம் என்ன அப்படின்றது. ஸோ இதுல அங்க வேலை பார்த்துருந்த எல்லாருக்குமே கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு, தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தற்போது வரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அளித்துள்ள தகவலின்படி 7 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாக அவர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உள்ளூர் வாசிகள், அங்க உள்ள அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள், அதே போல சம்பவ இடத்துல இருக்கிறவங்களை கேட்கும்போது 18க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருப்பதா சொல்றாங்க. இன்னும் அரசு தரப்புல இருந்து அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வரல. என்றால் அரசு தரப்பு தகவல் தான் நம்ம தெளிவா எடுத்துக்கணும். இதற்கிடையே முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விபத்து குறித்து தனது வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் என்றும், அதே போல காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முறையான சிகிச்சை, மேன்மையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட பட்டாசு ஆலையில இது முதல் முறை இல்லைங்க, இது 2வது முறை. ஏற்கனவே இந்த ஆலையில ஒரு விபத்து ஏற்பட்டது. அப்போது கூட சில உயிரிழப்புகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. 2வது முறையாக இங்கு விபத்து நடந்திருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்க சரியா செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. இது தொடர்பாகலாம் இனி வரும் காலங்களில் விசாரணை நடத்துவாங்க. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.